அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். விவசாயிகள் தான் இருக்கும் இடமானது. கல்புதூர் அடுத்து பெரியபுதூர் கிராமத்தில் உள்ளோம். நம்முடன் ஜம்புலிங்கம் என்ற விவசாயி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆர்மி. அவர் இந்த வாழை மரம் பற்றி விளக்கத்தை கூற உள்ளார். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாழை மரத்தை பற்றியும் அதோட மகத்துவங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வரீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று காட்பாடி வட்டம் பெரியபுதூர் கிராமத்தில் நாம் ஒரு வாழை தோட்டத்தில் நின்றிருக்கிறோம். என்னுடைய பெயர் ஆர் ஜம்புலிங்கம், வெட்ரான் இன்டர் சர்வீஸ் எக்ஸர்விஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வெட்ரான்ஸ் உரிமைக்குரலுடைய தலைவர். இன்னைக்கு நம்ம பொதுவாக வாழைனாலே நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிகளிலோ ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யும் போதெல்லாம் நம்ம வாழை மரத்தை கட்டுவோம். எஸ்பெஷலி கல்யாணத்தில் ஒரு திருமணம், 2 மனங்கள் சேர்ந்தது தான் ஒரு திருமணம் என்று சொல்வார்கள். அந்த திருமணத்திற்கே நம்ம வாழைத்தான் நம்ம கட்டுறோம். வாழை மரம் அப்படி ஏன் வாழை கட்டணும், வேற மரங்களை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு மருத்துவ குணங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வாழை மரத்தில் இருக்குதுங்க. அந்த வாழை மரத்தில் திருமணத்தில் கட்ட வேண்டிய ஒரே ஒரு ரீசன், 2 மனங்கள், பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேர் தன்னை விட்டு கொடுத்துட்டு, நான் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் விட்டு கொடுக்குறதும், புருஷன் நல்லா இருக்கணும் மனைவி விட்டு கொடுக்குறது தான் ஒரு கல்ச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தினால்தான் நம்ம வாழை மரம் நம்ம கல்யாண வீட்டிலோ சுப நிகழ்ச்சிகளோ நம்ம அதை கட்டுறோம். வாழை மரம் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா வாழை மரத்தை வேரில் முதல் கொண்டு மேலே டாப் டு ஹெண்டு வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுவும் வேஸ்டேஜ் என்ற ஒரு இல்லாமல் ஒரே மரம் வாழை மரம். அதில் வாழை மரத்தை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம். எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சில அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். வாழை மரம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்த பிறகு நம்ம அதில் பற்றி சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது. வாழை மரத்தில் சப்ஜெக்ட் பாட்டமானது எல்லா காலத்திலும் வருது. வாழை மரம் டோட்டல் எல்லா காலங்களிலும் வரும். எல்லா மருத்துவ குணமெல்லாம் அடங்கி இருக்கிறது. வாழை மரத்தில் அந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த கிழங்கை கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வேற இடத்துல மூவ் பண்ணி வைக்கும்போது வாழை மரம் செடி வந்துடும். அது ஆனால் எந்த ஒரு இதுலையும் கிடையாது. வாழை தென்னை மரத்தில் கீழே நோண்டி நம்ம வச்சாச்சா வந்துடுன்றது நத்திங். ஆனால் வாழை மரத்தில் அந்த ஒரு தண்டு, அந்த ஒரு கிழங்கை நம்ம வெட்டிட்டு வேற இடத்துல வச்சா முளைக்கிறதுக்கான ஒரு தன்மை அந்த வாழை மரத்து இருக்குது. அப்படியே போனீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற டில் டேட்டில் நமக்கு சர்க்கரை ஆகட்டும், இல்லை நோய்கள், புற்றுநோய் ஆகட்டும், எல்லா நோய்களுக்கும் அதிபதியாக தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்தில் வாழை மரத்தில் நம்முடைய இப்போ எக்ஸாம்பிள் தாறு வெட்டிட்டோம், அது தண்டு நம்ம கட் பண்ணி தூரம் போட்டுடுறோம். அந்த தண்டு நம்ம கட் பண்ணிட்டு தூரம் போட தண்டு, அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை நம்ம எடுத்துட்டு அது சின்ன சின்ன துண்டுகளாக அப்படின்னு நம்ம சமையல் செய்கிறோம். அந்த சமையலில் நம்ம ஏன் அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் நார் சத்துக்கள் மிகவும் ரொம்ப நிறைய அடங்கு இருக்குது. ஐரன்ஸும் நிறையா இருக்குது அதில். ரெண்டாவது கிட்னியில் நமக்கு ஸ்டோனு நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி குடிக்காத ஒரு ப்ராப்ளத்தில் கிட்னியில் கல்லில் ஸ்டோர் அந்த கிட்னியை அந்த கல்லை கரைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு சாப்பிடுங்க. டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வாழைத்தண்டை சாப்பிடுங்கன்னு. வாழைத்தண்டு எங்கே, நம்ம ஒரு மரம் வீட்டில் ஒரு மரம் வச்சிருந்தா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாழைத்தண்டை சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய அந்த வாழைத்தண்டு இல்லைன்னா, மரத்தில் தாறு வெட்டிட்டு பிறகு அது ஒரு பாதி மரம் வெட்டிட்டு பிறகு அதில் ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம அது ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணுவோம். குழி மாதிரி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதில் நீங்கள் போட்டு ஒரு வாழை எடுத்து மூடிடணும். அது ஏன் மூடணும் அப்படின்னா எறும்பு ஈக்கள் போகாமல் இருக்குது. அதை வாழை நம்ம மூடிட்டு ஒரு 4 to 5 hours அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சர்க்கரை வெறும் வயிற்றுல குடிக்கணும். அது சர்க்கரை நோயும் நம்ம கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிட்னியில் நமக்கு ஸ்டோன், நிறைய ப்ராப்ளம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அல்சர், நம்ம உடல் சூடு தணியணும், அல்சர் வயிற்றுல அல்சர் இருக்குது, எதை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெறும் வயிற்றுல நான் சொன்ன அந்த ஒரு டிப்ஸு அது ரெகுலர் டெய்லி வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிங்கன்னா அதோட உங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மகத்துவம் அது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இலைகள், இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அந்த இலைகள் தான். அந்த இலைகளை நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வந்தாலோ இல்லை ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வாழை இலை நமக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. பந்தியில் வாழை இலை இல்லாத ஒரு பந்தியம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு வாழையில நம்ம நாளில் நினச்சிட்டு இருக்கோம், வாழையில போட்டோம், சாப்பிட்டோம், தூக்கி போட்டோம். அந்த வாழையில ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழையில தான் தமிழ் பாரம்பரிய பிரகாரம் வாழையில தான் போட்டாங்க. அதில் என்ன மகத்துவம், அதுலேயும் ஒரு மகத்துவம் இருக்குது. அதில் என்ன மகத்துவம் அப்படின்னா வாழையில நம்ம கட் பண்ணிட்டு போடும்போது சுட சுட இப்போ சாப்பாடோ இல்லை வேற ஏதோ போடும்போது அதோட கலர் மாறும். பார்த்துருப்பீங்க, அது கருகுன கலரில் வரும்.
அந்த கலரில் நமக்கு வரும்போது பாலிபினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் வந்து சுரக்குது. இந்த பச்சையான ஒரு வேதியில் பாலிபினால்ன்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள் நம்ம சாப்பிட்ற உணவோடு கலந்து நமக்கு உடம்புல போகும்போது அதுவும் ஒரு மருத்துவம். சில மருத்துவங்கள் நம்ம குணம் ஆகுது. நரம்பு தளர்ச்சி இருக்கிற மனிதர்களும் நாம் அந்த வாழை இலையில போட்டு சாப்பிட்டோம்னா இந்த மெயினான அந்த 2 பிறகு நிறைய மருத்துவ குணங்களும் அதில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா இலையோட நம்ம சாப்பிட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வாழைக்காய் வந்து அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம அதை இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். வாழைப்பூ வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வாழைப்பழ விவசாயிகள் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் தெரிஞ்ச விவசாயிகள் அது வந்து நம்ம சாப்பிடுவோம். சிட்டிலெல்லாம் அது வந்து பைசா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா ஸ்பெஷலி வாழைப்பூ அப்படின்னா பூவை வந்து நம்ம பெண்களை தான் ஒப்பிடுவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் எப்படின்னா வாழைப்பூனாலும் இங்கேயும் நம்ம வந்து பெண்களை தான் ஒப்பிடணும். ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து பாதி பிரச்சனை அடக்கக்கூடிய ஒரே மகத்துவம் நம்ம வாழை மரத்தோட பூ, அந்த பூவில் அடங்கி இருக்குது.